Hallelujah. Hallelujah. இந்த ஆன்லைன் ஜாய்ஃபுல் விசை ஆன்லைன் சர்வீஸ்க்கும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அந்த நாளில் கூட நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 46வது அதிகாரத்தை வனிஷா அவர்கள் எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 46வது அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். ஆண்டவர் நம்மளோட பெலனும் கோட்டையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நீங்கள் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீங்க, எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்கபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு ஆன்லைனில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்கள் கிருபையை ஊற்றுங்க, உங்கள் தயவை ஊற்றுங்கப்பா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமல்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பிரசன்னம் இன்னைக்கு இந்த இடத்துல நிறைந்து இருக்கட்டும் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்களோடு ஆன்லைனில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறாருங்க. நம்ம எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்கலாம், அவரை துதிக்கலாம். கர்த்தர் காற்றாக அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் மத்தியில் அவர் உறவாடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மாட்சிமை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே சொல்லி நம்ம இந்த காலவெல்ல பாட போகிறோம். ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். காற்றாக அசைவாடுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நம்ம துதிக்கலாம், ஆராதிக்கலாம். Say
என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே உம்மை பாட வைப்பவரே ஆவியானவரே ஆளுகை செய்பவரே ஆவியானவரே ஆளுகை செய்பவரே ஆவியானவரே ஆளுகை செய்பவரே ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே. Oh Jesus, thank you Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க காற்றாக வருகிற ஒரு தேவனாக இருக்கீங்க அப்பா. நீங்க அப்பா உம்மை துதிக்க எங்களை ஆண்ட கர்த்தாவே ஆராதிக்கபடி எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்க சமூகத்துக்கு வரும்போது அப்பா ஆண்ட கர்த்தாவே நீங்க நன்மையால நீங்க நிரப்புகிறீங்கப்பா, சமாதானத்தால் நீங்க நிரப்புகிறீங்கப்பா லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லார்ட் அப்பா, இந்த கால வேளைப்பா உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பதை போலப்பா அந்த மான்கள் அப்பா நீரோடை அப்பா அந்த கத்தா வாஞ்சித்து கதறுவது போலப்பா தேவனே, எங்க ஆத்மா உங்க சமூகத்தில் கதறுகிறதப்பா லார்ட். உம்மை நோக்கி ஆராதிக்க துதிக்கபடி எங்களுக்கு அப்பா உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் அப்பா நாங்கள் அப்பா உண்மையாக ஆராதிக்க ஸ்தோத்திரிக்கபடி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க தான் தஞ்சமாக இருக்கீங்கப்பா, என் தஞ்சமே நீர் தான் ஆண்டவரே. ஆண்டே கத்தாவே லார்ட், ஆண்டே கத்தா நீங்க தான் எங்க அடைக்கலமாக இருக்கிறீங்க, எங்க கோட்டையாக இருக்கீங்க, என்றும் எங்களை காப்பாத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தோட பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹalleluya. Jesus, thank you Lord. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் தேவனே, இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள்
ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே லார்ட், எங்கள் அடைக்கலம் நீரப்பா, எங்கள் தஞ்சம் நீரப்பா, எங்கள் கோட்டை நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என்றும் எங்களை காப்பாற்றுகிற தெய்வன் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோமப்பா. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பாலா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்பாலா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பாலா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறீங்கப்பா. அதை எங்களுக்கு ஒரு சுகம் தரு தேவனாக இருக்கிறீங்க. யெகோவா ரஃபாவாக இருக்கிறீங்கப்பா, யெகோவா நிசியாக இருக்கிறீங்கப்பா, யெகோவா ஷம்மாவாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை நம்ம நம்பலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். ஜீசஸ், thank you Lord.
நம்புகிறோம் அப்பா. ஒருவரே உன்னை அறிந்தவர் பாதை காட்டுவார், கூடவே இருப்பார். உன்னை அறிந்தவர் பாதை காட்டுவார், கூடவே இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் அப்பா உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பலான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் அப்பா நம்பிக்கை ஒரு ஆள்னா அப்பா அது நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. எல்லாரும் உங்க இடத்துல நம்பிக்கையோடு வரும்போது அப்பா நீங்கள் சுகம் தருகிற தேவனாக இருக்கீங்கப்பா. ஆனால் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கீங்கப்பா. எனக்காக யாவற்றையும் செய்கிற ஒருவர் உண்டு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. எங்களோட ஆன்லைனில் பார்த்து ஆராதனை பண்ணுற ஒவ்வொருத்தரோட அந்த இடத்துலப்பா எங்கே அவங்க ஆராதனை செய்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மால கொடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. நன்றி தகப்பனே. இந்த காலை வெள்ளம் ஆராதிக்க துதிக்கபடி எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்க. நன்றி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் எங்களோட சேர்ந்து ஆராதனை செய்தீங்க என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க ஆராதிக்கபடி இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம தேவ செய்தியை நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மத்தியில் விசேஷமாக தேவோட செய்தியை பாஸ்டர் பிளெஸ்ஸி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேச போகிறார். கர்த்தர் சமூகத்தில் ஆர்வத்தோடு ஆண்டோட வார்த்தைக்காக காத்திருங்க. தேவோட செய்தி பிளெஸ்ஸி அவர்கள் இங்கிலீஷில் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண மத்தியில் கிரேஷியா அவர்கள் வந்திருக்காங்க. கர்த்தர் நாம் மையப்பட்டு இப்போது இந்த தேவ செய்திக்காக நம்ம மத்தியில் பிரதர் சாம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள்.
சோதரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரை துதிக்கிறோம், இயேசு நாமத்தில் சம்மத்து வருகிறோம் அப்பா. நாளில் கூட அப்பா எங்கள் ஆராதனை அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உங்களுக்கு அன்று செலுத்துகிறோம். நாளில் கூட அப்பா தேவ செய்திக்காகவும் சமர்த்து வருகிறோம் அப்பா. அன்று தேவ செய்தி கொண்டு வர பாஸ்டர் பிளெஸ்ஸையும் அப்பா, டிரான்ஸ்லேட்டர் கிரேசியாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேச முடியாது நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அப்பா வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதி நேரத்திலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, praise the Lord. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God is good all the time. கர்த்தர் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். All the time God is good. அவர் எல்லா நேரங்களிலும் நல்லவராகவே இருக்கிறார். We had a wonderful worship to morning. இந்த காலைவேளை ஒரு அருமையான ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். And now we are here to meditate the word of God. இப்பொழுது நாம் எங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். So before we enter into the word of God, let us have a prayer. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு போகலாம். Heavenly Father, we thank you for this wonderful day, Lord. பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We அப்பா. praise you, we glorify you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். You are the worthy of all our praises, of Father. எல்லா துதிகளுக்கும் நீ பாத்திரராக இருக்கிறீரப்பா. As we are going to meditate your word, of Father, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் தகப்பனே. you speak to us. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. And you speak to your children who are watching through this online. இந்த ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுவீராக. Your word is life to us. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனா இருக்கிறதப்பா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. We submit ourselves into your mighty hands. உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். You lead us and guide us. நீரே எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்வீராக. In Jesus' name we pray and say amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சொல்லுகிறோம், ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. So today the sermon topic is God is able. இன்று நம் செய்தியோட தலைப்பு கர்த்தரால் முடியும். God is able. கர்த்தரால் முடியும். So let us turn our Bibles to Ephesians chapter 3 verse 20. நாம் எபிசியர் 3:20 நாம் எடுத்து வாசிப்போம். To him who is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works in us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய. Hallelujah. ஹல்லேலூயா. Our God is a God who does the things beyond our imagination. நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். He has all the power and authority. அவருக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் உண்டு. So God wants his children to be filled with his fullness of his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களின் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So my dear brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, today God's word encourage you that God is able to do miraculous things in your lives. இன்று காலைவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறது. கர்த்தரால் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். He is able to do immeasurable marvelous things in your lives. அவரால் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத மிகவும் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய முடியும். So Luke chapter 1:37 says, with a man it is impossible, but to God all things are possible. லூக்கா 1:37 இப்படியாக சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. As a human, for a human it is a very harder thing. மனிதருக்கு ஒரு காரியம் கூடாததா இருக்கலாம், அதை அவனால் செய்ய முடியாததா இருக்கலாம். It is impossible to a man. மனிதருக்கு அது கூடாமல் அது முடியாமல் இருக்கலாம். But to a God it is everything possible. ஆனால் நம் தேவனுக்கு எல்லாம் கூடும். So Jeremiah 33:27 says, எரேமியா 32:27 இப்படியாக சொல்லுகிறது, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Hallelujah. ஹல்லேலூயா. So for a God nothing is hard, நம்முடைய கர்த்தருக்கு கடினமான காரியம் ஒன்று இல்லை. because he is the God of all the flesh on the earth. ஏன்னா அவர் உலகத்தில் இருக்க மாம்சமான அனைவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். So today whatever the hardest thing might be in your life, இன்றைய நாளில என்ன கடினமான காரியம் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும், so when you seek the presence of God, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி வரும் பொழுது, he is able, he can do
all the impossible into possible things. அவரால் கூடும், அவரால் எல்லா மனிதரால் முடியாத எல்லா காரியமும் அவரால் செய்ய முடியும். Because the scripture says in Isaiah chapter 55, 8 and 9, ஏன்னா வேதாகமத்தில் ஏசாயா 55, 89 இப்படியா சொல்லுகிறது. For my thoughts are not your thoughts, for nor your ways are my ways, says the Lord. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். As for heavens are higher than the earth, so are my ways higher than your ways. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தவை. Our God is a big God. நம் தேவன் ஒரு மிக பெரிய தேவன். He can do the things which we cannot imagine, நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை அவரால் செய்ய முடியும். which we cannot understand, நம்மளால புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவரால் செய்ய முடியும். because his thoughts are very good rather than our thoughts, ஏனென்றால் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் மேலானவையா and இருக்கிறது. his way is a perfect way rather than our ways, அவருடைய வழிகள் மிகவும் செம்மையான வழிகளா இருக்கிறது. because he is our creator. He is capable of doing all above what we think and what we ask. ஏன்னா அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன், நாம் கேட்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக அவரால் நமக்கு செய்ய முடியும். Because he knows us very well. ஏன்னா அவருக்கு நம்மை பற்றி எல்லாமே மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறார். Before we were formed in our mother's womb. நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே. Hallelujah. ஹல்லேலூயா. So this morning as we meditate on the word of God, இந்த காலையில நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். that is God is able. கர்த்தரால் கூடும். I could like to share 6 things where God is able to do in our lives. கர்த்தரால் நம் வாழ்க்கையில செய்ய முடியும் என்கிற ஒரு 4 காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So let us seek the first one. God is able to save. முதலாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், கர்த்தரால் நம்மை ரட்சிக்க கூடும். So Hebrew chapter 7 verse 25 says, எபிரேயர் 7:25 இப்படியாக சொல்லுகிறது. Wherefore he is able to save them to the uttermost that come unto God through him, since he always lives to make intercession for them. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகையால் அவர்களால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to save us completely and forever. கர்த்தர் நம்மை முழுமையாக என்றென்றைக்கும் ரட்சிக்க முடியும். No matter how messed up you are, நீங்க எவ்வளோ சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கலாம், or how far you have fallen into sin, நீங்க எவ்வளோ ஆழமாக நீங்க பாவத்தில் விழுந்திருந்தாலும், when we surrender to God, நம்மை நாமே நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, with all our heart, நம்மளுடைய முழு இருதயத்தோடு and believe in Jesus, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, he is able to save you completely. அவர் நம்மை முழுமையாக ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So let us see the second one. God is able to deliver. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம், கர்த்தரால் விடுதலையாக்க முடியும். So Daniel chapter 3 verse 17 says, தானியேல் 3:17 இப்படியாக சொல்லுகிறது. God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். Here the 3 Hebrew children expressed confidence that they have in God's ability. இங்க 3 எபிரேயர்கள் கர்த்தர் மேல் தங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை, அவருடைய அந்த தன்மையை அவர்கள் இங்க சொல்லுகிறார்கள். The Hebrews were Shadrach, Meshach and Abednego. அந்த எபிரேயர்கள் யார் என்றால் ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ. They had a confidence in the God's ability that God will deliver us from this fiery furnace. கர்த்தரால் அவர்களை இந்த எரிகிற சூளையிலிருந்து விடுவிக்க முடியும் என்று கர்த்தர் மேல் அவர்கள் மிகவும் பற்றுதலாயிருந்தார்கள். Hallelujah. Hallelujah. So even we, when we are in the circumstances where no one can help us, நாமும் அநேக சூழ்நிலைகளில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் நாம் இருக்கும் பொழுது, today God is encouraging you that கர்த்தர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். He is able to deliver you. அவரால் உங்களை விடுவிக்க முடியும். Whatever the trials or afflictions you're facing in your life,
என்னென்ன பிரச்சனைகளோ சோதனைகளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். So God is ready to deliver you to morning. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். So Psalms 34:7 says, சங்கீதம் 34:7 இப்படியாக சொல்லுகிறது, the angel of the Lord encamps round about them that fear him and delivers them. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. God will allow his angels to camp around you and deliver you from the enemy's hand. கர்த்தர் அவருடைய தூதர்களை உங்களை சுற்றி பாளையம் இறங்கி எதிரிகள் கைகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்க அவரால் முடியும். Here I like to tell you that our God is able to deliver his children from their sins, trials and afflictions for those who fear God. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் தங்களுடைய பாவங்களிலிருந்து எதிரிகளின் கைகளிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்க அவரால் முடியும். See, these Hebrew children who had a confidence in them that God will deliver them from the king's hand. இந்த 3 எபிரேயர்கள் கர்த்தரால் நிச்சயமாக இந்த ராஜாவின் கையிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் தைரியமாய் இருந்தார்கள். So the same confidence that God is expecting from you and me to morning. அந்த அதே தைரியத்தை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் கர்த்தர் இன்று எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So don't worry about your problems or worry about anything else. உங்க பிரச்சனைகளை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ நீங்க கவலைப்பட வேண்டாம். To morning the God is able to deliver you. இன்று காலை வேளையில கர்த்தரால் உங்களை விடுவிக்க முடியும். Because deliverance comes through God. ஏனால் விடுதலை கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. Hallelujah. Hallelujah. The third point is here, the God is able to heal. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம், கர்த்தரால் சுகமாக்க முடியும். Jesus is our healer. கர்த்தர் நம்மை சுகமாக்குறவரா இருக்கிறார். He is Jehovah Rapha. அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். He is able to heal us. அவரால் நம்மை சுகமாக்க முடியும். Whether we are suffering from physically, emotionally, from depression, mental illness, or from any sick or curse. நம்ம உடல் நலமான சுகவீனத்திலையோ இல்லை நம்ம மனதளவிலையோ நம்ம சிந்தனையிலையோ எந்தவித ஒரு வியாதியினாலேயோ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மை அவரால் விடுதலையாக்க முடியும். So he is able to heal us. அவரால் நம்மை சுகமாக்க முடியும். In all our body and spirit and soul. நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவரால் சுகமாக்க முடியும். Hallelujah. Hallelujah. So let us see from Bible, like in Matthew chapter 9:28 and 29 says about the 2 blind men. இங்கே நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28-29 இப்படியா சொல்லுகிறது. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடுவது என்றார். See, here we can see that 2 blind men came to Jesus. இங்கே நாம் பார்க்கிறோம் 2 குருடர்கள் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். And they knew that he is able to give them eyesight. அவர்கள் அறிந்திருந்தார்கள் கர்த்தரால் எங்களுக்கு அந்த பார்வையை தர முடியும் என்று. So Jesus, when he asked them, do you believe that I can do, am I able to give you the eyesight? கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்னால் உங்களுக்கு பார்வை தர முடியும் என்று. Then that man said, yes Lord, I believe that you can heal me. அந்த மனிதர் சொன்னார், ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் உம்மால் சுகமாக்க முடியும் என்று. The same God is living today also. அதே தேவன் இன்றும் நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. When we believe the God, he is able to heal all our sickness. நாம் கர்த்தர் மேலே அவர் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கும் பொழுது, as you hear the message through this online, நீங்க இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில the Lord is able to heal all your sickness if you believe in him. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சுகவீனங்களையும் அவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். He will bring a breakthrough in your healing. உங்களுக்கு அவர் சுகத்தை தந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். And he will bless you with a good health. அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Because he is able to heal you. ஏனா அவரால நம்மை சுகமாக்க கூடும். Amen. Amen. So the fourth
point is here, God is able to keep us from falling. நான்காவது காரியத்தை நான் பார்க்கிறோம், கர்த்தரால் நம்மை விழாமல் காக்க முடியும். So Jude 24 says, now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy. யூதா 1:24 இப்படியா சொல்லுகிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசவற்றுகளாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, once you were saved and delivered by God, நீங்க சுகவீனமா ஒரு காலத்துல இருந்து கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்ட பின்பு God is more than able to keep you from falling into the same sin and traps. கர்த்தரால் உங்களை அதே பாவத்துல அதே பலவீனத்துல நீங்கள் திரும்பவும் விழாமல் உங்களை காக்க அவரால் முடியும். If we cling and hold on to Lord, நாம் கர்த்தரிடத்தில் வந்து நம்ம பணிந்து கொள்ளும் பொழுது, when he will sustain us and keep us from stumbling, நம்மை அவர் தடுமாறாமல் நம்மை அவர் நிலைநிறுத்த அவரால் முடியும். because he will charge his angels to protect us, ஏன்னா அவருடைய தூதர்களை நமக்கு துணையா இருக்கும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். and he will charge his angels to have us in his hands. தம்முடைய தூதர்களை தம்முடைய கரங்களில் நம்மை ஏந்தி கொள்ளும்படிக்கு அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. How great God we have. எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So fifthly, I like to share that God is able to keep us from temptations. ஐந்தாவது காரியம், கர்த்தரால் நம்மை சோதிக்கப்படாதபடிக்கு காக்க முடியும். So 1 Corinthians 10 verse 13 says, 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்புவித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Hallelujah. Hallelujah. So our God is faithful and he is able not to allow us to suffer temptations. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். When we are facing temptations in our lives, நாம் நம் வாழ்க்கையில அநேக சோதனை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது God is able to deliver us, protect us and guide us. கர்த்தர் நம்மை அந்த சோதனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ரட்சித்து காக்க முடியும். So Jesus himself was an example for us. கர்த்தரே நமக்கு இதற்கு ஒரு உதாரணமா இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். When he was tempted by Satan, அவர் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது then he rebuked Satan through the scriptures. அவர் சாத்தானை இந்த வேத வசனங்கள் மூலமாக அவர் எதிர்த்தார். As the children of God, you and me, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் we should follow Lord Jesus Christ நாமும் அவரை பின்தொடர்ந்து in the situation of temptations. இந்த சோதனைகள் வழியாக நாம் செல்லும்போது அவரையே நாம் பின்தொடர வேண்டும். So God is able, he will help us. அவரால் எல்லாம் கூடும். அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். He gives us his grace to overcome from temptations. நம்ம சோதனையிலிருந்து மேற்கொண்டு வரும்படி அவருடைய கிருபையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். Because our God is in control. ஏன்னா நம்ம தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So sixth one, we can see that God is able to provide all we need. ஆறாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் நம் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். So 2 Corinthians 9 verses 8 says, 2 கொரிந்தியர் 9:8 இப்படியாக சொல்லுகிறது, God is able to make all his grace abound towards you. He is able to bless us financially. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். He gives us abundant grace to have a goodness in our lives. அவர் நம் வாழ்க்கையில நம் நன்மையை பெறுவதற்காக சம்பூரணமான கிருபையை அவர் நமக்கு தருகிறார். He is able to bless us financially. அவர் நம்மளுடைய எல்லா ஃபினான்ஷியல் தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். To morning, whatever the financial problems you're facing, உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது நீங்க என்னென்ன ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை நீங்க
சந்திக்கிறீங்களோ, the Lord is speaking to you, my dear brother and sisters. என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். So don't worry, he is our provider, he is your provider. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும், அவர் தேவைகளை சந்திக்கிற, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Because all richness and honor comes through Jesus Christ. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. So he is able to bless you with all the heavenly and material blessings. கர்த்தர் எல்லா விதமான ஆவிக்குரிய இம்மைக்குரிய தேவைகளை அவர் நமக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So be courage. The promise keeping God is with you always. எப்பொழுதும் தைரியமா இருங்க, நம்ம வாக்கு மாறா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us to the very end of this world. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். The one who called by your name is able to save you. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். He is able to deliver you. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to heal you. அவர் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். And he is able to keep you. அவர் உங்களை அவரோடு வைத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். And he is able to keep you away from all the temptations. அவர் எல்லா சோதனைகளுக்கும் விடுதலையாக்கி உங்களை வைக்க அவரால் முடியும். And he is able to provide all your needs. உங்க எல்லா தேவைகளையும் சந்திக்க அவரால் முடியும். Hallelujah. Hallelujah. Because we are serving the God who is exceedingly abundantly greater than what we think or ask. ஏனா நம்ம சேவிக்கிற தேவன் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமான ஒரு பெரிய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is the creator of the heaven and the earth. அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். He loves you very much. அவர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். He cares for you. அவர் உங்களை பார்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். When you believe him and when you submit your lives into his hands, நீங்க அவர் மேல் நம்பிக்கையா இருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் கைகளில் கொடுக்கும் பொழுது, he is ready to accept you as his son and daughter. அவருடைய மகனாக மகளாக உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And he is ready to bless you and make you a blessing to many. உங்களை ஆசீர்வதித்து பலருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now I like to share an example. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். There was a dad and a son. There was a man. ஒரு மனிதன் இருந்தான். And he tied a rope near the dam. ஒரு அணைக்கு நடுவில் அவர் ஒரு கயிறு கட்டினாரு. And on that rope he started riding the bicycle. அந்த கயிறுல அவர் தன்னுடைய சைக்கிளை எடுத்துட்டு அதுல போக ஆரம்பித்தார். There were many people around him looking at him. அவரை சுத்தி அநேக மக்கள் இருந்தாங்க, அவரை பார்த்து கொண்டிருந்தாங்க. And they were amazingly watching him. அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. And they were very surprised to see that. அதை பார்க்க அவங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. And even though they had a fear where the man will fell down in the water. எங்க அவன் அந்த தண்ணியில விழுந்துருவானோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருந்தது. So that man he crossed from one end to the another. அந்த மனுஷன் ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு அவர் கடந்து சென்று விட்டார். And again he came to the back to his position. திரும்ப அங்க சென்று திரும்ப பழைய இருந்த அந்த முனைக்கு அவர் வந்து விட்டார். All gave applause to him. எல்லாரும் கைத்தட்டி அவர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. And after that man looked around the crowd. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் அந்த கூட்டத்தை சுத்தி பார்த்தான். And he asked in the midst of that crowd. அந்த கூட்டத்தில் இருக்கவங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். Okay, now you saw me riding the bicycle on this rope from one end to the another. ஓகே, நீங்க எல்லாரும் என்ன பார்த்தீங்க, ஒரு சைக்கிளை நான் இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு ஓட்டிட்டு போனேன். So now who is ready to come and sit behind me so that we both can ride on a bicycle? இப்போ யார் என் கூட வர போறீங்க, நான் என் பின்னாடி உட்காந்து வர போறீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சைக்கிள் அந்த கயிறு வழியா போகலாம். And the crowd was very very frightened. அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப பயத்துல இருந்தாங்க அவர் கேட்டப்போ. And no one was ready to come up. யாருமே வந்து நான் வரேன்னு சொல்ல யாருமே முன் வரல. And there was a little boy. அங்க ஒரு குட்டி பையன் இருந்தான். And he with a bold and courageous. அவன் ரொம்ப தைரியமா வந்து அங்க சொன்னான். And he came and he said, I will come and sit back in the bicycle and I'll come ride with you. அங்க வந்து சொன்னா, நான் வரேன், நான் உங்க பின்னாடி வந்து உட்கார்ந்து உங்க கூட அந்த கயிறு மேல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி. Then what happened, as the boy was sitting on the bicycle behind that man?
அந்த குட்டி பையன் அந்த சைக்கிளில் பின்னாடி உட்காந்து போகும் பொழுது the crowd was telling that what is this small boy? Is he kidding? அவன் என்ன சும்மா விளையாடுறானா? What might be happened when he fall down in the water? அவன் சப்போஸ் அந்த தண்ணியில் விழுந்துட்டானா என்ன ஆகும்? Then all the crowd was talking that. அந்த கூட்டத்தில் இருக்கவங்கலாம் பேசி கொண்டிருந்தாங்க. They started scolding him. Do you have some sense of what? அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? But he did not bother all that. ஆனா அவன் அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. And they both started to ride a bicycle on the rope. அந்த ரெண்டு பேரும் அந்த சைக்கிளில் ஏறி உட்காந்து அந்த ரோப் வழியா போக ஆரம்பிச்சாங்க. They started to cross from one end to the another and came back to the same position. அங்க ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போயிட்டு திரும்ப அதே மாதிரி இந்த எண்டுக்கும் வந்துட்டாங்க. So the people were very much surprised to see that. அதை பார்த்து அந்த சுற்றி இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்தது. Until they come and reach the place. அங்க இந்த முனைக்கு வந்து அவங்க திரும்ப சேர்ற வரைக்கும் all were very much frightened. எல்லாருக்கும் ரொம்ப பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. And when they came safely and reached the place, அவங்க பத்திரமாக திரும்ப இந்த முனையில வந்து அவங்க சேர்ந்த பிறகு, as when he get down from the bicycle, அவன் சைக்கிள்ல இருந்து இறங்கின அப்புறம் all started asking him, do you have some sense? Will you have some sense? எல்லாரும் அவன் இறங்கணும்னு அவங்க கிட்ட கேட்டாங்க, என்ன உனக்கு அறிவு இருக்கா? நீ எந்த தைரியத்துல அவர் கூட போன? With what courage you went along with this man? நீ எந்த தைரியத்துல இந்த மனிதர் கூட நீ அந்த சைக்கிள்ல போன? Then at last he said that, கடைசியா அந்த குட்டி பையன் சொன்னான், the one who was before me, எனக்கு முன்பாக சைக்கிள்ல ஓட்டிட்டு போனவர், he is my dad. அவர் என்னோட அப்பா. He is my dad. அவரோட அப்பா. So I know that he is able to take me safely from one end to the another. எனக்கு தெரியும் என் அப்பாவால என்ன ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு பத்திரமாக கூட்டி கொண்டு போக முடியும் என்று. Hallelujah. Hallelujah. Then all were astonished. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியத்துல அப்படியே நின்னு கொண்டிருந்தாங்க. And they all gave applause for them. எல்லாரும் அவனுக்கு கைதட்டி அப்ரிஷியேட் பண்ணாங்க. See, there were many people in that crowd. நிறைய பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்துல. But they were frightened about the life. எல்லாரும் அவங்களோட உயிரை குறிச்சு பயந்துட்டு இருந்தாங்க. Because they don't know who the person is. ஏன்னா அந்த சைக்கிள் ஓட்டுறவன் யாருன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. But the son knows what his dad is. ஆனா அந்த பையனுக்கு தெரியும் தன்னுடைய அப்பா யாருன்னு அந்த பையனுக்கு தெரியும். The son knows that he is able to carry me from one end to the another carefully. அந்த பையனுக்கு தெரியும் என்னுடைய அப்பாவால ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு என்ன பத்திரமாய் கூட்டி கொண்டு போக முடியும் என்று. Hallelujah. Hallelujah. So today the God calls you and me as his sons and daughters. இன்று காலைவேளை கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய மகளாக அழைக்கிறார். So when we believe and submit our lives into his hand, நாம் அதை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் நம்ம கொடுக்கும் பொழுது, he is able to bless us. அவரால் நம்மை ஆசீர்வதிக்க கூடும். And he is able to heal us. அவரால் நம்மை சுகமாக்க கூடும். And he is able to protect us. அவரால் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். And he will make our name famous. நம்மளுடைய பேரை அவர் பிரஸ்தாபப்படுத்த முடியும். And he will make us head, not the tail. அவர் நம்மை தலையாக ஆக்குவார், வாளாக அல்ல. And he will lead us to have a successful life. நம்மளுடைய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறவரா இருக்கிறார். Like how the small boy had a great belief in his dad. எப்படி அந்த குட்டி பையன் தன்னுடைய அப்பா மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தானோ, that lead into success. அது அவனை அந்த வெற்றிக்கு கொண்டு சென்றது. The same way we should have the same belief in our Abba Father. அதே போல நாமும் நம்மளுடைய தகப்பனாகிய இயேசுவினிடத்தில் அதே நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். Who has given his beloved son to me and you. தன்னுடைய ஒரே பிரான குமாரனே அவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்காரு. So let us surrender our lives into his hand. So நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அவருடைய கையில நாம் ஒப்பு கொடுப்போம். So that he is able to do the things which we beyond our imaginations. அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் மிகவும் மேலான காரியத்தை அவர் நமக்கு செய்ய முடியும். And he is ready to do the things which we are about to ask. நம்ம கேட்பதற்கு முன்பாகவே நாம் கேட்க போகிற காரியங்களை அவர் செய்ய அவரால் முடியும். And he is able to do the things which we think. நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களையும் அவரால் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. So tomorrow, my dear brothers and sisters, இந்த காலை வேளையில சகோதர சகோதரிகளே, I hope that
God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நான் Whatever விசுவாசிக்கிறேன். the situations you're going right now, என்ன சூழ்நிலையில நீங்க இப்ப கடந்து போய் கொண்டிருந்தாலும் don't worry about that. அதை பத்தி கவலையே படாதீங்க. Jesus loves you very much. கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமா நேசிக்கிறார். Just you believe in him that he is able to deliver you from all your problems. அவரால் என்னை இந்த பிரச்சனையில விடுவிக்க முடியும் என்று அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம் போதும். Hallelujah. ஹல்லேலூயா. So let us close our eyes and pray to God and finish his sermon. நம் கண்களை மூடி நம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you, Lord. பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you for the word you have spoken us to us, Father. நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. Yes, Lord, you are able to do the things which we beyond our imaginations, O Lord. ஆமா ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் மிகவும் மேலான காரியத்தை உம்மால் செய்ய முடியும் அப்பா. Yes, Lord, whatever the situations we are going on now at present, O Father, என்ன சூழ்நிலையில நாங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் you are able to change all that into the possible things, O Father. நீங்க எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. Because with you all the things are possible, Lord. ஏனால் உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. We believe in you, Jesus. நாங்கள் உம்மேல நம்பிக்கையா இருக்கிறோம் அப்பா. Yes, Lord, you are able to save us, Lord. உம்மால எங்களை ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. You are able to deliver us, Father. உம்மால் எங்களை விடுவிக்க முடியும் அப்பா. You are able to heal us, O Father God. உம்மால் எங்களை சுகமாக்க முடியும் ஆண்டவரே. You are able to keep us, Lord. எங்களை விழாமல் காக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. You are able to keep away from all the temptations, O Father. எங்களை எல்லா சோதனைகளிலிருந்தும் நீங்க விடுதலையாக்கி எங்களை காக்க முடியும் அப்பா. And you are able to meet all our needs, O Lord. எங்கள் எல்லா தேவைகளையும் உம்மால் சந்திக்க முடியும் ஆண்டவரே. Because you are our creator, Lord. ஏன்னா நீங்க எங்களை படைத்த தேவன் அப்பா. You know our in and out, O Father. எங்கள் உள்ளம் புறமாக நீங்க இயேசப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. Lord, right now I pray for your children, so Lord. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். The one who is listening or seeing through this sermon, O Father God. இந்த செய்தி ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். You touch them, O Father. அவங்களை நீங்க தொடுவீராக. You touch them, Lord. நீங்க அவங்களை தொடுங்கப்பா. You bless them, O Father. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. Beyond their imaginations, O அவங்க Lord. நினைப்பதற்கும் மேலான காரியங்களை Above all else, O Father God. ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக You're going to do a marvelous things, O Father. நீங்க ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்ய You're போறீங்க. going to do an immeasurable things in their lives, O Lord. அவங்களால அளக்க முடியாத காரியங்களை அவங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Bless them, Lord. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. Cover them through your blood, O Father. உம்முடைய இரத்தத்தினால் அவங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. We give you all the glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray and say amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சொல்லுகிறோம். ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களோட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. God is able. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நம்ம கேட்கும் போது, கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாஸ்டர் பிளெஸ்ஸியும் டிரான்ஸ்லேட்டர் கிரேஷியா அவர்களும் ஆண்டு ஆஸ்வதிப்பாராக. இப்போது கூட நம்ம முக்கியமாக ஒரு காணிக்க பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு விதைக்கும் போது கம்பீரத்தோடு நீங்கள் அறுவடை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் உங்களோட காணிக்கை தசம்பாகத்தை நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை 30, 60, 100 உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் கொண்டு வாங்க. கர்த்தர் அதை நிரப்பி அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது கூட நம்ம மத்தியில் இந்த காணிக்கை தசம்பாகத்துக்காக ஜெபம் செய்வதற்கு பிரதர் பிரவீன் அவர்கள் வரப்போகிறார்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே காணிக்கையும் ஆண்டவரே தசம பாகத்தையும் ஆண்டவரே எடுத்து வந்திருக்கிறப்பா. உங்களுடைய ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்பா ஆண்டவரே நீங்கள் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் அப்பா ஆண்டவரே அவங்க மனம் உகந்த அப்பா ஆண்டவரே கொடுக்கும்படியாகவும் சந்தோஷத்தோட ஆண்டவரை காணிக்க செலுத்தும்படியாகும்ப்பா. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கொடுக்கின்ற கரங்களே ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அருமையாக இந்த ஆன்லைன் சர்வீஸை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனை நம்ம ஆராதிச்சோம், துதிச்சோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தோம். ஆண்டவர் நம்மளோட பேசினார். கர்த்தருக்கு என்று நம்ம காணிக்கை தசமாக கொடுக்கபடி ஆண்டவர் நம்ம கிருபையை கொடுத்தாரு. இப்போது கூட நம்ம கடைசி சமயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. த காட் இஸ் ஏபிள். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி நம்ம இந்த பிரேயரை முடிக்கலாம். அப்பா பிதாவே, உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமல்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமல்ல அப்பா. நீங்கள் அப்பா எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. உங்கள் சமூகத்தில் அப்பா எங்கள் பிரச்சனைகளை, எங்களை கஷ்டங்களை நாங்கள் வைக்கிறோம் அப்பா. எங்களோட தேவைகளை வைக்கிறோம் அப்பா. அடை கர்த்தாதி கர்த்தரே லோடப்பா, எங்களோட கர்த்தாதி கர்த்தரே எங்கள் தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எங்கள் பலவீனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் அறிந்து கொண்டிருக்கீங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரால் எல்லாமே கூடும் அப்பா. லார்ட், த காட் இஸ் ஏபிள் லார்ட் அப்பா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாமே கூடும் அப்பா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. லார்டப்பா, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்மிடத்துலப்பா விசுவாசத்தோடு கேட்கும் போது, உம்மிடத்துலப்பா நம்பிக்கையோடு கேட்கும் போது அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க. அந்த காரியத்தை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அந்த இடத்துல சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறீங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க லார்டப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலப்பா உங்கள் கிருபையும் தயவும் நீங்கள் ஊற்றுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிருப்பாயாக. ஆமென். The grace of Lord Jesus Christ, the love of God, the coming of the Holy Spirit be with us now and forever. Amen, amen, amen. Hallelujah. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் உங்களை பேசினார் நம்புகிறேன். Thank you. God bless you.